இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து விடுதலை என்கிற தலைப்பின் கீழாக தேவ ஆலோசனைகளை நாம் படித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் எகிப்தியரிடமிருந்து இஸ்ரவேலரை விடுவித்ததில் தேவன் காட்டிய கிருபையை எகிப்தியர் அனைவரும் பார்த்தார்கள். வேறு எந்த விதத்தாலும் தேவனுக்கு இணங்காத நிலையில் பார்வோன் இருந்ததால் தேவ வல்லமையே அனைத்து வல்லமைகளிலும் மேலானது என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி செய்தார். தேவன் தமது நாமம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும்படி தம் வல்லமையையும் நியாயத்தையும் குறித்த ஆதாரத்தை சகல தேசங்களுக்கும் தெரிவிக்க இருந்தார். தம் வல்லமையின் வெளிப்பாடுகள் தம் மக்களின் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடும் என்று நினைத்தார். வைக்கோல் இல்லாமல் செங்கல் அறுக்கும்படி பார்வோன் கட்டளையிட்டான். தேவனே, அரசர்களுக்கு அரசர் என தேவன் அவனை ஒத்துக்கொள்ள வைப்பார் என்று மோசே கூறினார். எகிப்தில் நடந்த வாதைகள் கோலை சர்வமாக மாற்றியதும் நதியின் நீரை இரத்தமாக மாற்றியதும் பார்வோனின் கடின இருதயத்தை அசைக்கவில்லை. இஸ்ரவேலின் மேலிருந்த வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. அவன் மந்திர வித்தைக்காரர்களும் அப்படி செய்ததால் ஏதோ மந்திரத்தால் மோசே அந்த அற்புதங்களை செய்ததாக நினைத்தான். ஆனால் தவளை வாதம் நீங்கிய போது தான் நினைத்தது உண்மை அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். தேவன் ஒரு நிமிடத்தில் அவற்றை மண்ணுக்கே அனுப்பி இருக்க முடியும், ஆனால் அப்படி செய்யவில்லை. அதனால் அந்த வாதை நீக்கப்பட்டதும் மந்திர வித்தைக்காரர்களின் மந்திரத்தால் அது நிகழ்ந்ததென ராஜா சொல்ல முடியாமல் போனது. தவளைகள் மடிந்தன. மக்கள் அவற்றை குவியல்களாக குவித்தார்கள். அந்த தவளைகள் அழுகி காற்றை மாசுபடுத்த ஆரம்பித்தன. எனவே தங்கள் வெற்று தத்துவத்தால் எந்த காரணமும் சொல்ல முடியாது என்றும் அது பரலோக தேவனுடைய நியாய தீர்ப்பால் உண்டானதென்றும் ராஜாவும் எகிப்தியர் அனைவரும் அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்களாக அமைந்தன. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விடுதலை தேவனின் அற்புதமான வல்லமையின் செய்கைகள் பார்வோனின் இருதயத்தை அசைத்தாலும் அவன் தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். தொடர்ந்து நாம் தேவ ஆலோசனைகளை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான உம்முடைய வல்லமைக்கு ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.